அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு ஆட்டோ பஸார். நான் உங்கள் ஏஆர்பி சிவம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பர்டிகுலராக எல்லா பிராண்டுக்காகவும் கிடையாது. இது பஜாஜ் ஆட்டோ, இந்த காம்பேக்ட் ஆட்டோ யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. என்கிட்டயே நிறைய பேர் வந்து இந்த ப்ராப்ளம் நான் அடிக்கடி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் கேட்குறது இந்த மாதிரி விஷயத்தில் தான் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். இந்த ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்த மட்டும் செக் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணால் போதும். அது என்னென்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இப்போது உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, அங்கே உங்களுக்கு பிளாக்காக ஒன்று தெரியுதில்ல, இதுதான் பேர் புட்டிக்காய். இது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு எந்த மாதிரி சிம்டம்ஸ் காமிக்கும் அப்படின்னா, நீங்கள் வண்டியை வந்து ரன்னிங்கில் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கீங்க, திடீர்னு பார்த்தா ஆஃப் ஆகிடுச்சு. ஆனால் என்ன ரீசன்னே தெரியல. பவர் எல்லாமே வருது, வண்டியை செல்ஃபு போட்டால் சவுண்டு வருது, ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. சில டைம் வந்து செல்ஃபும் எடுக்காது, அமைதியாக இருக்கும். சாவி போட்டால் அமைதியாக இருக்கும். ஸோ இது புது வண்டிக்கே ரீசெண்டாக ஒரு 6 மாதத்தில் இந்த புது வண்டிக்கே இப்போ நான் சொல்கிற பர்டிகுலர் கம்ப்ளைண்ட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணும், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் ஆகலை, திரும்பி ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் இல்லை ஒரு 1/2 hour விட்டுட்டு திரும்பி ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகும். திடீர்னு போகும்போது என்ன ரீசனுக்கு ஆஃப் ஆகுதுன்னே தெரியாது. நீங்கள் ரேஸ் கொடுத்துட்டு நல்லா நார்மலாக போயிட்டு இருந்திருப்பீங்க, திடீர்னு ஆஃப் ஆகிட்டு நிற்கும். திரும்ப கொஞ்சம் நேரத்தில் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகும், திரும்பி போயிடும். இது எந்த மாதிரி டைமில் உங்களுக்கு நிற்குதுன்னே சொல்ல முடியாது. இது கண்டினியூஸாகவும் நடக்கலாம், இல்லை கொஞ்சம் டைம் விட்டு நடக்கலாம். ஆனால் இப்படி நடக்கும்போது நம்ம என்ன நினைப்போம், என்ன ரீசன்னே தெரியாது. நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு சர்வீஸில் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் உள்ளார பார்த்தீங்கன்னா ECU போர்டு இருக்குது. அந்த ECU போர்டை வந்து மாற்றுவாங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த ECU போர்டு ஒன்று மாற்றுவாங்க, இல்லைனா ப்ரோக்ராம் பண்ணி போடுவாங்க. இப்படி பண்ணும்போதும் திரும்ப ரிப்பீட்டடாக அந்த ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். இப்போது ரீசெண்டாக ஒரு கஸ்டமர் வந்து சேம் ப்ராப்ளத்தால், ஒரு கஸ்டமர் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 3-4 கஸ்டமர் வந்து சேம் ப்ராப்ளத்தால் அவஸ்தைப்பட்டாங்க. மெயின் சர்வீஸுக்கு போயிட்டுமே இந்த போர்டு மாற்றி போட்டாங்க, ப்ரோக்ராம் பண்ணி போட்டாங்க, இந்த மாதிரி வேலை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு சரி ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் ஒரு மெக்கானிக்கிட்ட சொல்லிவிட்டோம். அவர் என்ன பண்ணார், எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அந்த புட்டி காயில் மட்டும் சேஞ்ச் பண்ணார். அதோட காஸ்ட் கிட்டத்தட்ட அரௌண்டு ஒரு 800லேருந்து ஒரு 1000 ரூபாக்குள்ளே தான் வரும். இதை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணார். இதை சேஞ்ச் பண்ண உடனே என்ன ஆகிடுச்சு, வண்டி நார்மல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்னன்னா, ஒரு ரீசெண்டாக எல்லா வண்டியிலையும் இந்த பிரச்சனை நடக்கிறதில்ல. ஒரு 100 வண்டி 100 வண்டி சேல் ஆகுது, 100 கஸ்டமர் இருக்காங்கன்னா 2-3 பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது. இது சில பேருக்கு அட்ரஸ் பண்ண தெரியல. இதை வந்து சில பேர் நார்மலாக கூட நினச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகுது பார்த்தீங்கன்னா, இதை நார்மலாக கூட நினச்சிக்கிறாங்க. சரி, ஓகே, நாம் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோம், கீர் போடும்போது ஏதோ தப்பு பண்ணிட்டோம், அதனால் வண்டி ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிவிட்டு வண்டி ஓட்டுறாங்க. இது ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டு, சரிங்களா. இது மோஸ்ட்லி வருது உங்கள் வண்டி இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல், புது வண்டியாக இருக்கட்டும், மோஸ்ட்லி இது புது வண்டியில் தான் வருது, பழைய வண்டியில் வரதில்லை. இந்தமாதிரி சம்மந்தமே இல்லாமல் வண்டி ஆஃப் ஆகிடுச்சுன்னா அந்த காயில் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க, அது நல்லா இருக்கா. இல்லை ஒரு காயில் ஒன்று மாற்றி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, இல்லை வண்டி இந்த பிரச்சனையால் தான் ஆஃப் ஆகுதான்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய பேர் கேட்குறது, வண்டி வந்து பார்த்தா செல்ஃபு ப்ராப்ளம் வருது, ஸ்டார்டிங் உடனே ஆகலை. இந்த ப்ராப்ளம் வந்து 6 மாதத்தில் வராது. இது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கிற வெஹிக்கிள், 6 மாதத்துக்கு மேலே இருக்கிற வெஹிக்கிளுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வரும். இந்த கம்ப்ளைண்ட்டோட மெயின் சாராம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய பேர் கவனிக்கிறதும் கிடையாது, இதை கேர் பண்ணிக்கிறதும் கிடையாது. நம்ம ஸ்கேனிங் வரும்போது கூட நிறைய ஆட்டோவில் இந்த கம்ப்ளைண்ட் வருது. நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து கஸ்டமருக்கு எஜுகேட் பண்ணி அனுப்பியிருக்கோம். ஆனால் இதில் என்ன மேஜர் ரீசன் அப்படின்னா, இந்த ஏர் ஃபில்டர் பார்த்தீங்களா, இது ஏர் ஃபில்டர். வெளியில் வந்து உங்களுக்கு ஏர் உள்ளார வாங்கிட்டு இது ஏர் ஃபில்டர் இருக்குது. ஏர் ஃபில்ட்ரு என்ன பண்ணும், டஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த டியூப் ஏல உங்களுக்கு இங்கே இன்ஜெக்டர் இருக்குது, இன்ஜெக்டர் மூலயமா இன்ஜினுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பும். இந்த இன்ஜெக்டர் மூலயமா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளார இன்ஜினுக்குள்ளே அனுப்பும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பார்க் ப்ளக் இருக்குது. இந்த ஸ்பார்க் ப்ளக் வந்து இதிலேருந்து ஒரு சம் வோல்டேஜ் வந்து உருவாகிட்டு இந்த ஸ்பார்க் ப்ளக் வழியாக இன்ஜினுக்குள்ளே ஸ்பார்க் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் கனெக்ஷன் இருக்குது. இந்த கேஸ் கனெக்ஷனும் அந்த சென்சார் என்ன பண்ணும், வண்டியை சாவி போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது கேஸை வந்து அங்கே பம்ப் பண்ணி அங்கேருந்து உங்களுக்கு இன்ஜினுக்குள்ளே அனுப்பும். இப்போது நான் சொன்ன இந்த 3 விஷயமுமே பக்காவாக நடக்கணும், அப்போ தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். கரெக்டுங்களா. சாவி போட்டிங்கன்னா டக்குன்னு வித்தின் செகண்டில் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, இது இப்படி நடந்தால் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும். இல்லை நீங்கள் சாவி போடுறீங்க, கொஞ்சம் நேரம் வண்டி ஜெர்க் ஆகுது, ஜெர்க்காகி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுது,
ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் பண்ணுறீங்க, செகண்ட் அட்டெம்ப்ட் பண்ணுறீங்க, தேர்ட் அட்டெம்ப்ட் பண்ணுறீங்க, ஒரு ஃபோர்த் அட்டெம்ப்டில் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குள்ளே என்ன ஆகும், வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்குல்ல, உங்களுக்கு கேஸ் வாசனை வர ஆரம்பிக்கும். ஏன்னா வண்டி வந்து நீங்கள் ஒவ்வொரு முறை சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணும் போதும் கேஸ் பம்ப் பண்ணி இன்ஜினுக்கு அனுப்பும். இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அந்த கேஸ் எரியும். கேஸ் எரியலைன்னா என்ன பண்ணும், சைலன்சர் வேலையில் வெளியில் லீக் ஆகும். இந்த ஸ்மெல்லு நம்மளுக்கு உட்காந்துருக்கிற எல்லாருக்குமே வரும். நம்ம என்னடா கேஸ் ஸ்மெல் ஆகுது, ஏன்னா பெட்ரோல் வண்டியில் இந்த பிரச்சனை வராது, சிஎன்ஜி வண்டி எல்பிஜி வண்டியில் இந்த பிரச்சனை இருக்கும். கேஸ் லீக் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். கரெக்டுங்களா? கேஸ் இன்ஜினுக்குள்ளே போகுது சரிங்களா. இந்த ஸ்பார்க் ஒழுங்காக நடக்கலை அப்படின்னா, இந்த ஸ்பார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பார்க் வந்து ஒழுங்காக நடக்கலை, இன்ஜினுக்குள்ளே ஸ்பார்க் ஆகலை அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இது ஃபஸ்ட்டு ரீசன். செகண்டு, கேஸ் வந்து பம்ப் பண்ணிவிட்டு இன்ஜினுக்குள்ளே கேஸ் கரெக்டாக அனுப்பலைன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இது செகண்ட் ரீசன். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏர் ஃபில்டர் மூலிமா இன்ஜினுக்கு தேவையான ஆக்சிஜன் ஏன்பா போகணும் உள்ளார அப்படின்னா, ஒரு காற்று இல்லாமல் ஃபயர் ஆகாது. இது வந்து ஒரு பேசிக் சயின்ஸ் தான். காற்று இருக்கிற இடத்துல தான் நெருப்பு எரியும், காற்று இல்லாத இடத்துல நெருப்பு எரியாது. இப்போது இந்த மூணுமே கரெக்டாக நடக்கணும். அட் டைமில் ஒரு சிங்கிள் பாயிண்டில் நடக்கும். புது வண்டியில் இது நடக்கும். ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு மேலே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, காற்று வந்து ஒழுங்காக இன்ஜினுக்கு போகாது. ஸ்பார்க் வந்து இங்கே வோல்டேஜ் வந்து சரியாக உருவாகாமல் இன்ஜினில் ஸ்பார்க் நடக்காது. கேஸை பம்ப் பண்ணி சரியாக உள்ளார அனுப்பாது. ஆனால் மேக்ஸிமம் இந்த கேஸ் பம்ப் பண்ணி இன்ஜினுக்கு அனுப்புகிற விஷயம் வந்து ஃபெயிலியர் ஆனது கிடையாது. 200% ஆகலை. இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் அந்த மாதிரி வரல. என்னென்னா ஓவர்ஃப்ளோ கேஸ், அதாவது கேஸ் ரெயில் ப்ரெஷர் ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைமும் என்ன சென்ஸ் பண்ணி சொல்லுது, இந்த ஸ்பார்க் சரியாக நடக்காததுனால இன்ஜினுக்கே கேஸ் வேஸ்ட்டாக போகுது. மேப் சென்சார் வந்து உங்களுக்கு சென்ஸ் பண்ணி என்ன ப்ராப்ளம் சொல்லுன்னா, ஸ்பார்க்லாம் உள்ளார வருதா இல்லையான்னு தெரியல. ஆனால் இன்ஜினில் கேஸ் ப்ரெஷர் ரயில் சென்சார் வந்து இன்ஜினுக்கு உங்களுக்கு அதிகப்படியான கேஸ் போகுது. கேஸ் போயிட்டு எரியாமல் இந்த சைலன்ஸில் ஒரு சென்சார் இருக்குல்ல, இந்த சென்சார் மூலயமா கேஸ் வெளியில் போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த ECU போர்டில் வந்து ரிப்போர்ட் கொடுத்துரும். ஓகேங்களா? இப்போது இந்த கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கேஸ் வந்து வேஸ்ட் ஆகுது. வேஸ்ட் ஆகும்போது என்ன ஆகுது, நம்ம ஒரு பேசிக் சென்ஸ் தான். எந்த அளவுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் கேஸ் வேஸ்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு மைலேஜ் ட்ராப் ஆகும். என்ன ரீசன்னா, நீங்கள் 1 கிலோ கேஸ் போடுறீங்க, 1 கிலோ கேஸ் போட்டுட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, ஸ்டார்ட்டே ஆகலை. நீங்கள் ஒவ்வொரு டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஏன்னா இது ஹை ப்ரெஷர் கேஸ் சிலிண்டரில் நம்ம ஒரு 200 ப்ரெஷரில் தான் நம்ம கேஸ் பிடிக்கிறோம். அப்போ ஹை ப்ரெஷர் கேஸ் என்னும் போது இந்த ப்ரெஷர் எந்த அளவுக்கு உள்ளார லீக் ஆகிட்டு வெளியில் போகும்னு பார்த்துக்கோங்க. இப்போது அதிகப்படியான கேஸ் வந்து இந்த மாதிரி வேஸ்ட் ஆச்சு அப்படின்னா மைலேஜ் ட்ராப் ஆகும். உங்களுக்கு 40-45 மைலேஜ் வந்த இடத்துல 30-35 வந்துடும். என்னன்னா அதிகப்படியான கேஸ் ஒவ்வொரு டைமும் வண்டி ஸ்டார்ட் பண்ணும் போதும் ஒரு 3-4 அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. இப்படி ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு கேஸ் அதிகமாக லாஸ் ஆகினே இருக்கும் கண்டினியூஸாக. இப்போது இதை எல்லாத்தையும் நம்ம எப்படி அரெஸ்ட் பண்ணுறதுனா, உங்களுக்கு கேஸ்லேருந்து வரதில் இங்கே மேக்ஸிமம் ப்ராப்ளம் எங்கேயுமே வரல. சப்போஸ் இந்த ப்ராப்ளம் கெப்பாசிட்டி எப்போ பிரச்சனை வரும், கேஸ் டேங்க்லேருந்து இன்ஜினுக்கு வர கேஸில் வந்து எப்போ பிரச்சனை வரும் அப்படின்னா, 3 வருஷம் ஆயிடுச்சு நீங்கள் கேஸ் பிடிச்சிட்டே இருக்கீங்க. நீங்கள் வந்து பிடிக்கிறது ஏர் மாதிரி கேஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே லீக் ஆகி வெளில வந்துடும். 3 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் டேங்கை வந்து கிளியர் பண்ண சொல்கிறாங்க. இதில் தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் அந்த கேஸ் டேங்கில் இருக்கும். நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். நாம் அந்த வீடியோ போடல, நிறைய பேர் யூடியூப்பில் போட்டிருக்காங்க. வண்டி கேஸ் டேங்கை க்ளீன் பண்ணும்போது இப்படி கவுக்கும் போது நுரையாக வேஸ்ட்டாக நிறையா வரும். இந்த நுரையாக வந்து ஒரு 1/2 கிலோ இல்லை 1 கிலோ டேங்க் உள்ளார சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இது 40 லிட்டர் டேங்க்கு, எப்படியும் 1/2 கிலோ 1 கிலோ இல்லை, அதிகமாகவே 4-5 கிலோ மேலே சேர்ந்துடும். அப்போது கேஸ் பிடிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி உள்ளார கம்மியாகிடும் 2-3 வருஷத்தில். இப்போது நார்மலாக வந்து 4.5 கிலோ கேஸ் பிடிக்குது அப்படின்னா 3.5 கிலோ 4 கிலோ தாண்டாது. 1/2 கிலோ கேஸ் வந்து அடிப்படும். 1/2 கிலோ கேஸ் வந்து அதில் பிடிக்காது. அப்போது 300-350 கிலோமீட்டர் ஒரு டைம் டேங்க் ஃபில் பண்ணிங்கன்னா போன ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200-250க்கு ட்ராப் ஆகிடும். ஸோ இந்த ரீசன் தான் வந்து கேஸில் வரும். அது ஒரு 3 வருஷத்துக்கிட்ட தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே சர்வீஸ் பண்ணும்போது இந்த ஏர் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணுறது மட்டும் கிடையாது, இந்த டியூப் கைட்டி க்ளீன் பண்ண சொல்லுங்கள். இந்த டியூப் கைட்டிட்டு ஓஸ் வந்து இன்ஜினுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ இந்த சிஸ்டம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது டஸ்ட்டு வந்து அதிகப்படியான டஸ்ட் இங்கே போயிடுச்சு அப்படின்னா அந்த டஸ்ட்டு கொஞ்சமாக, ஏன்னா நம்ம ஏசிக்கு எத்தனை ஃபில்டர் யூஸ் பண்ணாலுமே நம்ம வீட்டுக்குள்ளார தூசு இருக்கும். அதே கணக்கு தான்
இங்கே ஏர் ஃபில்டர் இருந்தாலுமே உங்களுக்கு டஸ்ட்டு இங்கே காற்று மட்டும்தான் போகணும் உள்ளார. காற்று மட்டும் போக வேண்டிய இடத்துல தூசியும் போயிட்டு இங்கே வண்டிக்குள்ளே ஆக்சிஜன் போகணும்ல, அந்த அளவை குறைச்சிரும். உள்ளார இன்ஜினுக்குள்ளே போகிற காற்றோட அளவை குறைச்சிச்சு அப்படின்னா, இப்போது நீங்கள் சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது உள்ளார காற்று இல்லை. காற்று இல்லாமல் ஆனால் ஸ்பார்க் ஆகுது, கேஸ் இருக்குது. காற்று இல்லைன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா ஃபயர் ஆகாது. காற்று இல்லாமல் ஃபயர் ஆகாது. அப்போ என்ன ஆகணும், கொஞ்சம் நேரம் வெயிட் ஆகும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோடனே கொஞ்சம் கொஞ்சமாக ஏர் போயிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஏர் போயிட்டு நீங்கள் 4வது டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ஜினுக்குள்ளே காற்று இருக்கும். அப்போ என்ன ஆகும், வண்டி ஸ்டார்ட் ஆகும். இதுதான் இந்த ஒரு 3வது டைமோ 4வது டைமோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ரீசன். அதே போல் இன்னொரு ரீசன் இருக்குது. இங்கே வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகுது பார்த்தீங்களா, இந்த வோல்டேஜ் கரெக்டாக இங்கே கனெக்டிவிட்டியில் இங்கே வந்து கடத்தணும். இந்த ஸ்பார்க் ப்ளக் மூலயமா இங்கே ஸ்பார்க் ப்ளக் உள்ளார இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபயர் நடக்கணும். இப்போது ஏர் உள்ளார கரெக்டாக போயிட்டுருக்கு, கேஸ் கரெக்டாக உள்ளார போயிட்டுருக்கு. ஆனால் இங்கே ஸ்பார்க் வரல, அதாவது உள்ளுக்குள்ளே ஸ்பார்க் நடக்கலை, வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஒரு 2-3 டைம் நீங்கள் போடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, வோல்டேஜ் சடனாக இங்கே கொடுக்குது. நீங்கள் 2-3 டைம் ட்ரை பண்ணும்போது, ஏன்னா ஃபஸ்ட் டைம் போடும்போது இது வந்து ஒரு 5 டைம் சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு டைம் தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படின்னா அந்த 5 டைம் போடும்போது 4 டைம் ஃபெயிலியர் ஆகும். ஒரு டைம் வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் ரன்னிங் ஆகிடுச்சு அப்படின்னா வண்டி வந்து நம்ம தாராளமாக ஓட்டலாம். அதுக்கப்புறமும் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த ஸ்பார்க் ப்ளக் நடந்துக்கிட்டே இருக்கணும் கிடையாது. ஒன்ஸ் ஃபயர் ஆகிடுச்சுன்னா போதும், உங்களுக்கு வண்டி பக்காவாக ரன் ஆகும். ஆனால் இந்த ஏர் அப்படி கிடையாது. இந்த ஏர் வந்து கண்டினியூஸாக இன்ஜினுக்கு போயினே இருக்கணும். ஏர் கண்டினியூஸாக இன்ஜினுக்குள்ளே போகலைன்னா ஃபயர் நடக்காது. ஃபயர் நடக்கலைன்னா என்ன ஆகும், வண்டி ஆஃப் ஆகும். சப்போஸ் உங்கள் வண்டி வந்து நீங்கள் ஓட்டும் போது ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி போகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த சிஸ்டத்தை தான். இதுக்குள்ளே சரியான அளவு காற்று உள்ளார போகலைன்னா வண்டி அடைச்ச மாதிரி போகும், பிக்கப் அடி வாங்கும், வண்டி வந்து பர்ஃபார்மன்ஸே இருக்காது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜும் இருக்காது. என்ன ரீசன்னா, இதில் 100% காற்று உள்ளார போகணும், இதில் 100% ஸ்பார்க் நடக்கணும் இனிஷியலாக மட்டும். கண்டினியூஸாக இது நடக்காது. 100% கேஸ் உள்ளார வந்துட்டுருக்கணும். அப்போது என்ன ஆகுதுன்னா, இதில் 20% காற்று தான் உள்ளார போகுது. நீங்கள் ஒரு 5 டைம் ட்ரை பண்ணிங்கல்ல, 20% 100% சேர்ந்துருச்சு காற்று உள்ளார. கேஸ் வந்து அட்டன் டைம்லேயே வந்து 100% கேஸ் உள்ளார வந்துருச்சு. இப்போது 20% காற்று மட்டும்தான் உள்ளார இருக்கிறதுனால அதுக்கான பர்ஃபார்மன்ஸ் தான் நடக்கும், அதுக்கான ஃபயர் தான் இருக்கும். ஃபயர் வந்து பெருசாக உள்ளார வந்து நல்ல சூப்பராலாம் எரியாது, ஒரு மாதிரி மந்தமாக எரியும். அதாவது அணைய போகிற நெருப்பு எரிஞ்சால் எப்படி எரியும் அந்த மாதிரி எரியும். நல்ல திகுன்னு எரிஞ்சுன்னா இந்த ஃபயர் வந்து அந்த மாதிரி நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லா எரிஞ்சிச்சு அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். உள்ளார எந்த அளவுக்கு ஃபயர் ஆகுதோ, எந்த அளவுக்கு பிஸ்டன், அந்தளவுக்கு தான் பிஸ்டன் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். எந்த அளவுக்கு ஃபயர் வந்து பர்ஃபார்ம் பண்ணுதோ அந்தளவுக்கு உங்களுக்கு பிஸ்டன் நல்லா ஒர்க் ஆகும். அப்படி பிஸ்டன் நல்லா ஒர்க் ஆச்சுன்னா வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்காது. அப்போ பிஸ்டன் நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு உள்ளார ஃபயர் இருக்கணும். ஃபயர் இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயம் நடக்கும். ஸோ யாரோட வண்டியெலாம் ஒரு 6 மாதத்துக்கு மேலே உங்களுக்கு இப்போ நான் சொன்ன பிரச்சனையில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிரச்சனை உங்களுக்கு ஏர் ஃபில்டரு டோட்டல் சிஸ்டத்தையே செக் பண்ணுங்கள். 6 மாதத்தில் ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டினீங்கனாலே இதை நீங்கள் செக் பண்ணணும். 5,000 கிலோமீட்டருக்கு இந்த பிரச்சனை வராது. மோஸ்ட்லி 10,000 கிலோமீட்டருக்கு மேலே தான் இந்த பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் வந்து இதில் பெருசாக நீங்கள் வந்து மேஜராக இல்லை. டோட்டல் ஃபெயிலியரில் ஒரு 100 ஃபெயிலியரில் உங்களுக்கு 60% ஃபெயிலியர் வந்து உங்களுக்கு ஏர் ஃபில்டர் மூலிமா நடக்கிறது மட்டும்தான் அதிகமாக நடக்குது. கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 100ல் 99% உங்களுக்கு ப்ராப்ளம் வர்றது கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 50% வருது இந்த கம்ப்ளைண்ட். இங்கேருந்து வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இன்ஜினுக்கு வந்து ஸ்பார்க் ஏற்படாமல் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆகுது. ஒரு 5 டைம் பவர் கொடுக்கும்போது ஒரு டைம் மட்டும் தான் ஸ்பார்க் நடக்குது, அதனால் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இனிமேல் யாராவது இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுன்னா பயப்படாமல் போயிட்டு நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட் மட்டும் பார்த்தாலே போதும். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ வந்து என்ன ரீசனுக்காக ஆஃப் ஆகுது, இல்லை ஏன் பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்குச்சு, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போது நீங்கள் ஆட்டோ ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்கல்ல, திடீர்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஒரு 3-4 டைம் நீங்கள் சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகலைல்ல வண்டி. அப்போது ஒரு 5வது டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வண்டி சடனாக பயங்கரமாக ரேஸ் ஆகும். அந்த பயங்கரமாக ரேஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா, நீங்கள் ஒவ்வொரு டைம் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணும் போதும் இன்ஜினுக்குள்ளே போயிட்டு ஒரு லெவல் ஆஃப் கேஸ் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்குது வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அந்த கேஸ் எல்லாமே இன்ஜினுக்குள்ளே ஒரேடியாக இருக்கும்.
இப்போது நீங்கள் 5வது டைம் போடும்போது அந்த ஸ்பார்க் நடந்து கரெக்டாக ஏர் உள்ளார இருந்து ஃபயர் ஆச்சு அப்படின்னா அளவுக்கு அதிகமான ஃபயர் அந்த இடத்துல இருக்குது. அதாவது இப்போ எரியறதுக்கு தேவையான குவான்டிட்டி வந்து கொஞ்சம் தான். ஆனால் நீங்கள் 5 டைம் அதாவது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு தேவையான குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கேஸ் தான் உள்ளார இருக்கணும். ஆனால் 5 டைம் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருந்ததில் அதிகப்படியான கேஸ் இருக்குது இன்ஜினுக்குள்ளே. இப்போ என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு பெரிய லெவலில் ஒரு ஃபயர் நடக்கும். அப்போ பிஸ்டனோட வேகம் வந்து அதிகப்படியான ஃபயர் நடந்ததுனால பிஸ்டனோட வேகம் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதுதான் வண்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது திடீர்னு உங்களோட கண்ட்ரோல் நீங்கள் ஆக்சிலேட்டரே கொடுத்துருக்க மாட்டீங்க. ஆனால் இன்ஜின் வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்த மாதிரி அதிகப்படியான நாய்ஸ் வரும், பயங்கரமாக ரேஸ் ஆகிற மாதிரி. அது நீங்கள் பயப்படுறதுக்கு ரீசன் இருக்குது. உங்கள் ஆட்டோவில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன 3 பிரச்சனையில் ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் ஆட்டோவில் இருக்குது. அந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும். நாங்கள் இது போல் இன்னும் நிறைய வீடியோ போடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. அந்த ப்ராப்ளத்தையும் அட்ரஸ் பண்ணிவிட்டு அதையும் நான் வீடியோவாக உங்களுக்கு பதிவிடுறேன். நன்றி.